சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அக்கட்சியின் கொடி வண்ணம் பூசப்பட்ட புறாக்கள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக பீட்டா அமைப்பு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக விஜய்க்கு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சாலமன் வணக்கம். பீட்டா இது தொடர்பாக அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் திருச்சியில தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த போது அப்போது அவர் கட்சி வண்ணம் பூசப்பட்ட புறாக்கள் பயன்படுத்தி பறக்க விட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில இது தொடர்பாக தற்போது பீட்டா இந்தியா அமைப்பு கடும் கண்டனத்தை தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு அந்த கடிதத்தை ஒன்று அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களை பீட்டா இந்தியா அமைப்பு தொடர்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல சமீபத்துல வெளியான ஊடக செய்திகள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல பரவி வரக்கூடிய வீடியோக்கள்ல புறாக்களுக்கு கட்சி வண்ணம் பூசப்பட்டு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதாக பல விலங்கு நல ஆர்வலர் தங்களுக்கு புகார்கள் அனுப்பியதாகவும், குறிப்பாக 2012ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவுறுத்தலின்படி தேர்தல் பிரச்சாரங்கள்ல விலங்குகளை பயன்படுத்துவது முற்றிலும் தடை என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனை மீறி தேர்தல் நடத்தை விதிகள் மீறி தாவைக்கா தலைவர் இந்த புறாக்களுக்கு வண்ணம் பூசி அவர் பறக்க விட்டிருக்கிறார். புறாக்கள் மிகவும் உணர்ச்சிகரமான பறவைகள் எனவும், குறிப்பாக இந்த வண்ணம் பூசுவதால அந்த நச்சுத்தன்மை வாய்ந்தது, இதனால உடல் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அதுல தெரிவித்திருக்கிறது. மக்கள் கூட்டமும் சத்தமும் நிறைந்த சூழல்ல இந்த பறவைகளை கையாள்வது அதீத அவற்றுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதும் எனவும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழே இது தொடர்பாக உட்கொள்ள செய்வது மற்றும் பூசுவது ஆகியவை இது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அவை தெரிவித்திருக்குது. இதனால தேர்தல் பிரச்சாரங்கள்ல இனி ஒருபோதும் இந்த விலங்குகளை பயன்படுத்துவதில்லை என்ற எழுத்துப்பூர்வமான நடவடிக்கையை தாவேகா தரப்புல தலைமை கொடுக்க வேண்டும் எனவும், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இந்த விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் சட்டங்கள் குறித்தான உரிய விழிப்புணர்வை தாவேகா கட்சியினர் ஏற்படுத்த வேண்டும் எனவும், அரசியல் களத்துல ஒரு பொறுப்பான மற்றும் அணுகுமுறையை வெளிப்படுத்தும் நோக்கில விலங்குகள் வதையை தவிர்க்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை முன்வர வேண்டும் எனவும் பீட்டா இந்தியா அமைப்பு அந்த கடிதத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.